ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு ஈஸியான ஸ்வீட் ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்க போகிறோம். அதிரசம். இது எப்படி செய்கிறதுன்றத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுறேன். அதுக்கு நம்ம பச்சரிசி மாவு 1 கப் எடுத்துக்கணும். மாவை ரெடி பண்ணுறதுக்கு பச்சரிசியை ஃபஸ்ட்டு 3 hours ஊற வச்சுட்டு அதை நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா ஒரு கிளாத்தில் போட்டு 15 minutes விட்டுட்டு மாவை அரைச்சிக்கோங்க. மிக்சியில் அரைச்சிட்டு சளிச்சு எடுத்துக்கோங்க. அடுத்து 1 கப் ரைஸ்க்கு 3/4 கப் ஜாக்கரி எடுத்திருக்கேன் நான். அதை ஒரு கிண்ணத்தில் போட்டுட்டு லைட்டாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. அதில் தண்ணி ஊற்றிட்டு அதை நல்லா மெல்ட் பண்ணிக்கணும். இப்போ மாவில் சுக்கு பொடி, ஏலக்காய் தூள், வெள்ளை எள்ளு, உப்பு, நம்ம ஏற்கனவே மெல்ட் பண்ணி வச்சுருக்க ஜாக்கரி, வெல்லம், அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேவும் மாவை கிளறிக்கிட்டே வரணும். கை வச்சு பண்ணாதீங்க, சூடாக இருக்கும். ஸோ ஏதாவது கம்பு இல்லை கரண்டி ஏதாவது வச்சு கிண்டிக்கோங்க. கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். மாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மாவு கொஞ்சம் லூஸாக தான் இருக்கும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம 24 hours அப்படியே விட்டுறலாம். நல்லா ரெடி பண்ணிவிட்டு மாவை மூடி தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ 24 hours அப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே பபிள்ஸ்லாம் வந்துடும். மாவு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்காகிடுச்சு. இப்போது மாவை நல்லா பிசைஞ்சுக்கோங்க. கையில் ஒட்டாமல் வரணும். அப்படின்னா மாவு சரியான பதத்தில் இருக்குன்னு அர்த்தம். இப்போது மாவை உருட்டி பார்த்தீங்கன்னா அது நல்லா உங்களுக்கு உருட்டுறதுக்கு வரணும். கையில் ஒட்டக்கூடாது. இப்போது ஒரு பாலித்தீன் கவரில் லைட்டாக கீ அப்ளை பண்ணிக்கலாம். கீ நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சமாக மாவு எடுத்துக்கணும். சின்ன உருண்டை அளவுக்கு மாவு எடுத்தால் போதும். அந்த நல்லா உருட்டிட்டு இப்போ இந்த பாலித்தீன் கவரில் வச்சு நல்லா ஷேப் பண்ணிக்கலாம். ரவுண்ட் ஷேப் பண்ணிக்கோங்க. ரொம்ப தின்னாக பண்ணிடாதீங்க, அதே மாதிரி ரொம்ப திக்காகவும் பண்ணிடாதீங்க. மீடியமாக பண்ணிவிட்டு நடுவில் ஒரு ஹோல் போட்டுருங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் நம்ம சேர்த்துக்கலாம். ஃப்ளேம் ரொம்ப ஹையில் வச்சிடாதீங்க, மீடியம் ஹீட் இருந்தால் போதும். மாவு கரெக்டான பதம் இருந்தால் அதிரசம் அப்படியே நல்லா மேலே எலும்பி வரும். இப்போ பார்த்தீங்களா, உங்களுக்கே அந்த டிஃப்ரென்ஸ் தெரியுதா? இப்போது நம்ம அந்த சைட் பரட்டிக்கலாம். நல்லா 2 பக்கம் வெந்ததுக்கப்புறமா நம்ம அதிரசத்தை எடுத்துடலாம். அதிரசம் ரொம்பவே ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ். இது குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. இந்த லாக்டவுன் சமயத்தில் நம்மளால் எங்கேயும் வெளியே போய் ஸ்நாக்ஸ் வாங்க முடியல. ஸோ வீட்டில் இருக்கிறத வச்சு ஈஸியாக நம்ம இந்த ஸ்நாக்ஸ் நம்ம செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. அவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம இதில் எள்ளு வெல்லம்லாம் சேர்த்துருக்கனால குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லது. இதே மாதிரி எல்லா அதிரசமும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பார்த்தீங்களா? நல்லா வேக விட்டு எடுத்துக்கோங்க. ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம அதிரசத்தை பொரித்து எடுத்துக்கணும். இல்லைன்னா உள்ள மாவாக இருக்கும். அதனால் எப்போவுமே ஒன்று மீடியம் ஹீட் இல்லை மீடியம் லோ ஹீட்டில் வச்சு நம்ம அதிரசத்தை ஃப்ரை பண்ணணும். பொறுமையாக பண்ணுங்கள். மாவு கரெக்டான பதத்தில் இருந்தால் உங்களுக்கு நல்லா வரும், உதிராது அதிரசம். பார்த்தீங்களா, சூப்பராக வந்துருச்சு அதிரசம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. வெளியில் உள்ளேயும் நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. ஸோ இந்த அதிரசத்தை மறக்காமல் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.